படைப்பை கூர்ந்து கவனித்தவர்கள் ஒரு உண்மையை கண்டுகொண்டார்கள். தொடக்க ஒரு சமுதாயத்தினுடைய முதல் கூறு உற்பத்தியாளன். இவன் உற்பத்தி செய்கிறான். அப்ப அந்த கூரை முதல் இனம் கண்டார்கள். ஏன்னா பிரிவுகள் செய்யாமல் தர்மத்தை பூர்த்த முடியவில்லை. முதல் கூறு உற்பத்தியாளன். இப்போ உற்பத்தி வந்து விட்டது. ஒருவன் நெல்லை செய்தான், அரிசியை செய்தான், சீனியை செய்தான், உப்பை செய்தான், மாவை செய்தான், ஏதோ நமக்கு தேவையான சாமான்லாம் வந்து விட்டது. அப்போ இப்ப சமுதாயம் உற்பத்தியாளனால திருப்திப்பட வேண்டுமா இல்லையா? உங்களை கேட்கிறேன். நமக்கு வாழுகிற எல்லாம் கிடைத்து விட்டது. உற்பத்தியாளன் உற்பத்தி செய்து தந்து விட்டான். போதுமே, அந்த ஒரு பகுதி போதுமே, ஒரு கிளாஸ் போதுமே. என்ன ஆயிற்று என்று கேட்டால், இவன் உற்பத்தி செய்து கொடுக்க அதனாலே சமுதாயம் பூரணப்படவில்லை. மறந்து போகாது. என்ன ஆயிற்று என்றால், உற்பத்தி தேவையானதெல்லாம் வந்து விட்டது. ஆனால் அங்கே என்ன ஒரு தவறு நிகழ்ந்தது என்றால், அந்த உற்பத்தி அவனவனுக்கு போதவில்லை. இப்போ ஒருத்தன் நெல்லு செய்கிறான், ஒருத்தன் உப்பு செய்கிறான். நெல்லு செய்கிறவன் நெல்லை மட்டும் வச்சிருந்தும் வாழ முடியாது. உப்பு செய்கிறவன் உப்பை மட்டும் வச்சிருந்தும் வாழ முடியாது. இவனுடைய உப்பு இவனுக்கு வர வேண்டும், இவனுடைய நெல்லி இவனுக்கு போக வேண்டும், இவனுடைய கத்திரிக்காய் அவனுக்கு போக வேண்டும், இவனுடைய பச்சை மிளகாய் இவனுக்கு போக வேண்டும். உற்பத்திகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். உற்பத்தி செய்கிறவனுக்கு பகிர்ந்தளிக்க தெரியவில்லை. அது வேற ஒரு செக்ஷன். உற்பத்தி செய்துவிட்டு போயிடுறான், பகிர்ந்தளிக்க தெரியவில்லை. அதற்கென்று சில பேர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குரூப் முன்வந்து அந்த உற்பத்தியை பகிர்ந்தளிக்கிற பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அதற்கு முன்வந்தார்கள். அதுக்குரிய புத்திசாலித்தனம், அதுக்குரிய கட்டித்தனத்தோடு சமுதாயத்துக்குள்ள ஒரு பகுதி இருக்குது. அவனைத்தான் நாங்கள் வணிகன் அல்லது வைசிகன் என்று சொல்றோம். உற்பத்தியாளர் சூத்திரன். அந்த உற்பத்தியை பகிர்வதற்கு முன் ஒரு குழு வந்ததே, அந்த குழுவுக்கு வைசிகன் என்று பெயர். இப்போ உற்பத்தி பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டது. இவன் வாங்கி அங்கே இங்கே பகிர்ந்தளிக்கிறான். பகிர்ந்தளிக்கிறதுலேயும் ஒரு பிரச்சனை வந்தது. அப்பவும் சமுதாயம் பூரணப்பட்டிருந்தால் 2 வர்ணத்தோட வர்ணம் முடிஞ்சிருக்கும். பூர்ணப்படவில்லை. எங்க பிரச்சனை வந்தது என்று கேட்டால், பலசாலி வெல்ல பார்த்தான் அந்த இடத்துல. இப்ப பாருங்க, சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இது நீங்க ஒரு சொற்பொழிவு மாதிரி நினைக்காம வகுப்பான்னு வச்சுட்டா கூட நல்லது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்போ உற்பத்தியாளர் ஒருவன் உப்பை உற்பத்தி செய்கிறான், இன்னொருவன் அரிசியை உற்பத்தி செய்கிறான். அரிசி இல்லாமல் என்னாலே வாழ முடியும். நான் ஒரு மரவள்ளி கிழங்காய் வச்சு போட்டு சாப்பிட்டு இருந்துருவேன். ஆனால் உப்பு இல்லாமல் என்னாலே வாழ முடியாது. ஆனால் அரிசியை உருவாக்குவதற்கான அந்த உற்பத்தியாளனுக்கான முயற்சி இருக்கிறதே, அந்த முயற்சியோடு ஒப்பிடுகிற பொழுது உப்புண்டாக்குற முயற்சி ரொம்ப சாதாரணமானது. கடல் தண்ணியை தேக்கி கட்டிட்டா உப்பு வந்துடும். நெல் உண்டாக்குறதானால் வயல் வேண்டும், உழ வேண்டும், வரம்பு கட்ட வேண்டும், கொத்த வேண்டும், எரு போட வேண்டும், நெல் உண்டாக்க வேண்டும். இப்ப நெல் கஷ்டப்பட்டு உண்டாக்குற ஒரு பொருள், உப்பு சும்மா உண்டாகிற பொருள். ஆனால் முக்கியத்துவம் நோக்கி பார்க்கிற பொழுது உப்புக்கு முக்கியத்துவம் நெல்லை விட. அப்ப இப்ப என்ன செய்தான் என்றால், இந்த முக்கியத்துவம் கருதி உப்பு செய்தவன் சொன்னான், 1 கிலோ உப்பு 10,000 ரூபாய். 1 கிலோ உப்பு 10,000. ஒரு பக்கம் அப்படி வந்துட்டாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 1 கிலோ உப்பு 10,000. சும்மா நான் சொல்றேன். இப்ப நாளைக்கு ஒரு சட்டம் வச்சாச்சுன்னு வைங்க, 1 கிலோ உப்பு 10,000. வாங்காம இருக்க முடியுமா? 10,000 வந்து நாங்க உப்பு சாப்பிட்றதுல எல்லாரும் கொள்கை. எப்படியோ உப்பு கொஞ்சமாவது வாங்கத்தான் வேண்டும். ஆகவே தான் உற்பத்தி பொருளுடைய பலம் அறிந்து அதன் முயற்சிக்கு மேலே சில பேர் விலையை தீர்மானித்தான். அது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ சமுதாயத்திலே பழையபடி குழப்பம். பாடுபட்டவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கிறது, பாடுபடாதவனுக்கு சும்மா சில பேருக்கு சும்மா வரும் பயிற்சி. அவன் அதனுடைய முக்கியத்துவம் கருதி அதுக்கு ரேட்டை கூட்டிட்டான். இதை யார் சமப்படுத்துவது? கேட்டா சொல்றாங்க, அது உனக்கு விருப்பம் வேண்டாட்டி போ. இப்போ சில வியாபாரிமா இருக்காங்க, விருப்பம் வேண்டாம் இல்லாட்டி போ என்று நேராக பேசுவாங்க. அவனுக்கு தெரியும் தன்னிட்ட தான் சந்தையில ஒருத்தனிட்ட ஒரு சாமான் வந்துட்டா அவன் சொல்றதுதான் விலை. அப்ப இது ஒரு பிரச்சனையாக போய்விட்டது. உற்பத்தி வந்து விட்டது, விநியோகத்துக்கு ஆள் வந்து விட்டான். விநியோகம் செய்கிற பொழுது அவனவன் பலத்தை கருத்தி விலையை தீர்மானிக்க வந்தான். இது ஒரு பிரச்சனை உண்டாகியது சமுதாயத்தில். அடுத்தது பலசாலி வெல்ல பார்த்தான். இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் எப்படி நிம்மதியா இருக்கிறீர்கள்? அவரவருக்கு ஒரு கல்யாணம் கட்டணும்னு ஒரு ஆசை. என்ன ஒன்று நீங்க அம்மா சந்தேகமா பார்க்குறா. ஒரு ஆசை. அழகான பெண் மனைவியா வர வேணும்ன்றது அடுத்த விருப்பம். அழகான பெண் வந்துட்டாள். ஆனால் நான் கொஞ்சம் பலகீனமான ஆள். ஒரு பலசாலி என்ன செய்கிறான்? இந்த பெண் உனக்கு இல்லை, அவளை என்னோட அனுப்பு என்று சண்டை பிடிச்சு இழுத்து கொண்டு போறான் வைங்க. என்ன செய்கிறது? சும்மா கேட்கிறேன். நமக்கென்று ஒரு பொருளிலே ஆசை. நான் ஒரு கார் வாங்க ரொம்ப உழைச்சு கார் வாங்குறேன். ஒரு சண்டியன் வந்து 2 இடி அடிக்கிறான். படாங்கள் இந்த காரை எனக்கு தாண்டு காரை கொண்டு போறான். என்ன செய்ய முடியும்?
இப்படி சில பிரச்சனைகள் சமுதாயத்துக்குள்ளே வந்தன. உற்பத்தி விநியோகம் வந்த பிறகும் பலசாலி வெல்ல பார்த்தான். ஆகவே ஒட்டுமொத்த சமுதாயமும் நினைத்தது, இந்த பல சமமின்மையை சமப்படுத்த நமக்கு ஒரு நிர்வாகம் தேவை என்று முடிவு செய்தார்கள். அப்பொழுதுதான் அதற்குரியவர்களாக இருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து சத்திரியர் என்று ஒரு சந்ததியை உருவாக்கினார். எப்படி உற்பத்தி செய்கிறது சில பேரால தான் முடியுமோ, அப்படி நிர்வாகம் பண்ணுவதற்கென்று சில பேர் தான் பிறக்கிறார்கள். இது நீங்க ஒத்துக்கொண்டா ஒத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி தூக்கி போட்டுட்டு போறீங்க. அது அவனவன் இயல்பு. அந்த இயல்பாற்றலை நாம் நிராகரிக்க முடியாது. அதாவது ஒருவன் வேண்டும் சமுதாயத்துக்கு இவை எல்லாவற்றையும் சமப்படுத்த. என் மனைவியை மற்றவன் வந்து இழுத்துக்கொண்டு போகிறான், நிறுத்து என்று சொல்ல என்னாலே முடியவில்லை. ஆகவே என்ன தேவைப்படுகிறது? என்னை காப்பாற்ற ஒரு நிர்வாகம் தேவைப்படுகிறது. நிர்வாகம் காக்க முடியுமா? ஒருத்தர ராசாவா வச்சுட்டோம், அவர் காப்பாற்ற முடியுமா? இன்னார்தான் நமக்கு ராசா என்று வைக்க போறோம் இப்ப கிட்டடியில, அல்லது எங்கேயோ வச்சுட்டோம், ஒருவரை ராசாண்டு வச்சுட்டோம். அவர் ராசா மட்டும் வந்து என்ன பாதுகாப்பாரா? என் மனைவியை இவன் இழுத்துக்கொண்டு போய்விட்டான், நான் அன்பாக வைத்திருந்த மனைவியை ஒருவன் இழுத்துட்டு போறான்னா ராசா வந்து சண்டை பிடிக்க முடியுமா? ஆகவே இந்த பலகீனங்களை நீதிப்படி சமப்படுத்த ராசாவுக்கு ஒரு படை தேவை. அதனால்தான் மக்களுக்கு முன்பாக திருவள்ளுவர் படையை சொன்னார். அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. படை குடி என்று வந்தது, குடியை விட படை முக்கியம். அடிமைப்படுத்துவதற்கென்று பேராசிரியர் சொன்ன கருத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை. படை ஏன் முன் வந்தது என்றால், படை என்ற ஒன்றோடு ஒரு அரசன் இருந்தால்தான் சமுதாயத்துக்குள் ஏற்படக்கூடிய சமநிலை பிறழ்வுகளை அவன் தடை செய்யலாம். குடிமக்களுக்குள்ளே பிறழ்வு வந்த பிறகு ஒரு படை தயாரிக்கிறதானால் அதற்குள்ளே குடி அழிந்து போய்விடும். அதனால் தான் படையை திருவள்ளுவன் முன்வைக்கிறான். அதனுடைய அடிப்படை நியாயங்களை நாம் புரிந்து கொள்ள, படையை முன்வைக்கிறான் என்றால் அதற்கு காரணம் அதுதான். ஆகவே ஒரு அரசன் என்று ஒருவன் வந்தவுடனே அவன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, உற்பத்தியாளன் தனக்காகத்தான் உழைக்கிறான், விநியோகஸ்தன் தனக்காகத்தான் உழைக்கிறான். ஆனால் சத்திரியனுக்கு என்ன வேலை என்று கேட்டால், எல்லாருடைய நலனையும் கவனிப்பது வேலை. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். சத்திரியன் எப்படி இந்த ஜாதி வேறுபாடுகளிலே மேம்பாடு தாழ்வு வந்தது தேவைக்கேற்ப தானையா. அது பிறகு சில பேர் அதை சட்டமாக்கிட்டான். அங்கதான் பிழை வருகிறதே தவிர அடிப்படையில் பிழை வராது. நான் இப்போ சொல்லுகிறேன், எனக்காக நான் வாழுகிறேன், உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீர்கள். எங்களுக்காக ஒருத்தர் வாழுகிறார் என்றால் யாருக்கு முக்கியத்துவம் வரும்? எனக்காக வாழ்கிற எனக்கு முக்கியத்துவம் வராது, உங்களுக்காக வாழ்கிற உங்களுக்கு முக்கியத்துவம் வராது. எல்லாருக்குமாக ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவனை நாம் போற்றத்தான் செய்வோம். சத்திரியர்களுக்கு முக்கியத்துவம் வந்ததற்கு காரணம், அவன் ஒட்டுமொத்த சமுதாய சமநிலைக்காக பாடுபட்டான். படை ஏன் வந்தது என்று கேட்டால், அந்த பலமின்மையை சமநிலைப்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு படை தேவைப்பட்டது. அதை மறந்து போகாதீர்கள். ஒரு படை இல்லாமல் இதை சமாளிக்க முடியாது. என் மனைவியை ஒருவன் இழுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று நான் போய் ஜனாதிபதியிடம் சொல்லலாம். ஜனாதிபதி போலீஸுக்கு சொல்லி போலீஸ் படை என்று ஒன்று இல்லாமல் என்ன காப்பாற்ற முடியாது. அப்ப படையே தேவையில்லை, படை அடக்குமுறைப்படுத்துவதற்கு தான் வந்தது விட்டுட்டா நம்ம கதி என்ன? ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. லட்சியங்களை லட்சியமாக பேசுகிற பொழுது அதனுடைய நிலை வேற. யதார்த்தத்தோடு பொருத்தி லட்சியங்களை பேச வேண்டாமா? படை என்பது அடக்குமுறையினுடைய அடையாளம் தான் என்றால் படையை நீக்கி விடுவோம். நீக்கிவிட்டு இந்த சமுதாயத்திலே நாம் வாழ முடியுமா? பலசாலி வெல்லாமல் தடுப்பது யார்? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் ஒரு லட்சியத்தை கொண்டு வந்து கட்டி எழுப்பக்கூடாது. அதனாலேதான் ஒரு அரசனை தீர்மானித்து அரசனுக்கு பொதுமக்கள் வரி கொடுக்க வேண்டும் என்று ஒரு நியதி வைத்தார்கள். மறந்து போகாதீர்கள். சூத்திரனுக்கு அந்த ஒழுங்கு இல்லை. சூத்திரனுக்கு மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒழுங்கு இல்லை. வைசியனுக்கு மற்றவன் கொடுக்க வேண்டும் என்று ஒழுங்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு தங்கள் வாழ்கிறவர்கள். பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். அது பிராமணன் சாதி என்பதற்காக வந்ததல்ல. அது பிறகு நாங்கள் உண்டாக்கி கொண்ட ஒன்று. அந்த குறைபாடுகளை நான் பிறகு சொல்கிறேன். முதல் என்னவென்று கேட்டால், சத்திரியன் என்ன செய்தான் என்றால், ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சமநிலையை அவன் பொறுப்படுத்தி காத்தான். அப்படி காக்க வேண்டுமானால் அவனுக்கு ஒரு படை வேண்டும் என்றால், தனி ஒருவனை 10 பேர் கூடி அடிச்சுட்டான் என்ன செய்யறது? அவன் எல்லாரையும் விட பலசாலியா அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவன் இருந்தாக வேண்டும். அப்போதுதான் சமுதாயம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி இருப்பதானால் அவன் ஒரு படையை தயாரிக்க வேண்டும். படையை தயாரிப்பதற்கு பணம் தேவை. அந்த பணம் யார் கொடுப்பது? ஏன் அரசனுக்கு படை? அவனை பாதுகாக்க அல்ல, பொதுமக்களுடைய நலனை பாதுகாக்க. எங்கள் நலனை பாதுகாக்க படையமைக்கிற அரசனுக்கு நாங்கள் வரி கட்ட வேண்டும் என்பது சட்டம் என்று ஆக்கினார்கள். அன்றும் இன்றும் அதுதான் நியதி.